ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்த மருத்துவர். ஸோ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நரம்பு தளர்ச்சி. ஸோ நரம்பு தளர்ச்சி ஏற்படுவதற்குரிய காரணம் என்ன, அதை எப்படி நம்ம கையாளுறது, ஸோ வீட்லேயே நம்ம அதுக்கு என்ன மாதிரியாக நம்ம டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். யூஸ்வலாக நரம்பு தளர்ச்சினோடனே நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். அவன் ஏன் இப்படி பண்ணுறான், அவனுக்கு நரம்பு தளர்ச்சியா, இல்லை அவங்க ஏன் இப்படி கோவப்படுறாங்க, அவங்களுக்கு இப்படி நரம்பு தளர்ச்சியா அப்படின்னு அதற்குரிய அர்த்தம் தெரியாமலே என்ன அப்படின்னா நம்ம ஒவ்வொருவரும் அதை நம்ம சொல்லுவோம். யூஸ்வலா நரம்புகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளையிலிருந்து, அதாவது நம்ம கிட்ட இருந்து எல்லா இடத்துலேருந்தும் இன்புட்டை வாங்கி அதை மூளைக்கு கொண்டு போகும். மூளை அதை அலசி ஆராய்ந்து எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும், எப்படி நம்ம செயல்படணும் அப்படிங்கிற அவுட்புட்டை நரம்புகளின் வழியாக கொடுக்கும். ஸோ இந்த இன்புட் கொண்டு போகவும் அவுட்புட் கொண்டு வர்றதுக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது நரம்புகள் தான். ஸோ இந்த நரம்புகள் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் வயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வயர்கள் மாதிரி தான் நம்மளுடைய நரம்புகளும். இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல தடங்கள் ஏதாவது ஒன்று ஏற்படுச்சுன்னா எப்படி ஷார்ட் சர்க்கியூட் ஆகும். நமக்கு தெரியும், அந்த ஷார்ட் சர்க்கியூட் ஆகுறப்ப லைட் எல்லாம் ஒரு மாதிரி ஆஃப் பண்ணி ஆன் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் இந்த கண்டக்ஷன் சரியில்லை அப்படின்னா நம்ம உடம்பானது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணும். அதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த நர்வஸ் டிபிலிட்டி இருக்கிறதுக்கு நரம்புகள் எடுத்த உடனே முதல் நிலை காரணமான கிடையாது. ஸோ பல்வேறு காரணங்கள் இருக்கு. அந்த பல்வேறு காரணங்களால தான் நரம்புகள் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படும். ஸோ இது தற்காலிகமானதும் இருக்கு, இல்லை ரொம்ப நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இருக்கு. யூஸ்வலா ஒரு 2 முக்கியமான ஹார்மோன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரினலின் அண்ட் கார்டிசால் அப்படிங்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம ஏதோ ஒரு பயம் பதற்றம் இருக்கும் பொழுது அதுக்கு டக்குன்னு ரியாக்ட் ஆகக்கூடியது. சிலர் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நேரத்துல அப்படி நமக்கு ஒரு பயம் பதட்டம் ஏற்பட்டது அப்படின்னா நமக்குரிய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கு. ஸோ சில பேருக்கு எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி படபடப்பா சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. சில பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தலைவலி வர்ற மாதிரி இருக்கும், தலை சுற்றல் இருக்க மாதிரி இருக்கும், வாந்தி வர்ற மாதிரி இருக்கும், கை கால்கள்ல நடுக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் சிலர் சொல்லுவாங்க எனக்கு வயிற்றுல பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா ஹார்ட்ல பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அது நல்ல ஒரு ஹார்மோனுக்குரிய அறிகுறி, அது சந்தோஷமான ஒரு விஷயம். ஆனா அதே பட்டாம்பூச்சி வயிற்றுல போய் பறந்தது அப்படின்னா நமக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இது உளவியலாவும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்ப இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம பார்க்கணும் என்ன காரணம். யூஸ்வலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சொல்றாங்க, அது நமக்கு ஏற்புடையது இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அப்படியே படபடங்கிறது, வேர்க்கிறது, கைகள்ல நடுக்கம் இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம நரம்பு தளர்ச்சிங்கிறத எடுத்துக்கிட்டு நர்வஸ்னஸ் பண்ணிட்டு அதற்கு தகுந்த வகையில நம்ம சிகிச்சைகள் மேற்கொள்ளணும். ஸோ உணவை பொறுத்த வரைக்கும் நரம்புனாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் B6, விட்டமின் B12 இந்த சத்துக்கள் உள்ள உணவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த சத்துக்கள் உள்ள உணவு பெரும்பாலும் எல்லா அசைவ உணவுகள்லையும் இது இருக்கும். சைவ உணவுகளாக இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் சைவம் மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னா அவங்க என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்ஸ், நம்ம பாதாம், வால்நட் போன்ற நட்ஸ், அப்புறம் விதைகள் இருக்கு பார்த்தீங்களா, எள்ளு, பூசணி விதை, சூரியகாந்தி விதை, இந்த மாதிரி விதை எடுத்தோம்னா நல்ல பலன் தரும். தானியங்களும் பலன் தரும். ஆனா தானியங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா முழுமையான தானியமாக எடுக்கணும். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஃபெர்மெண்டேஷன் புளிக்க வச்சு சாப்பிடணும். ஒரு உதாரணத்துக்கு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இப்போ கேழ்வரகை எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கேழ்வரகை அப்படியே எடுக்கக்கூடாது. அந்த இதை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு பின்னாடி சமைச்சிட்டு அதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் தண்ணீரோ மோரோ சேர்த்து புளிக்க வச்சோம், அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும், அதை எடுக்கணும். இல்லை அதுவே நமக்கு வயிறு உப்புசம் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால இந்த சத்துக்கள் ரொம்ப முக்கியம். அடுத்து 2வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ். ஏன்னா omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நரம்புகளுக்கு ரொம்ப முக்கியம். எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுல ரொம்ப முக்கியம் இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ அசைவமா இருந்தாங்க அப்படின்னா முட்டை, மீன் போன்ற விஷயங்கள்ல இருக்கு.
சைவத்துல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படியே இருக்காது. ஆல்ஃபா லினோலிக் ஆசிட் டிஹெச்ஏ அப்படிங்கிற விதத்துல வந்து இருக்கும். ஸோ அது நார்மலாவே நம்ம ஃபிளாக் சீட்ஸ், சியா சீட்ஸ் போன்ற விஷயத்துல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. ஸோ அது ரெண்டையும் எடுத்துக்கணும், ரொம்ப முக்கியம். அடுத்தது மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமான கொழுப்புகள். கொழுப்புக்கும் நரம்புக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. அதனால ஆரோக்கியமான கொழுப்புகள் இருக்கக்கூடிய நெய்யெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமான கொழுப்புகள் இருக்கக்கூடிய உணவு அதை எடுக்கணும். கீரை வகைகள் போன்ற விஷயங்கள் எடுக்கணும். விட்டமின் டி ரொம்ப முக்கியம். இந்த விட்டமின் டி எந்த சப்ளிமெண்ட் டாக்டர் நான் கேட்கணும் எடுக்கணும் அப்படிங்கிறத விட வெயில் தான் அதோட பெஸ்ட் சோர்ஸ். ஸோ அதனால என்னன்னா வாரம் இருமுறையாவது எண்ணெய் தேய்த்து குளிக்கணும். அது ரொம்ப முக்கியம். வெயில்ல வந்து எக்ஸ்போஷர் ஆகணும். யூஸ்வலா இந்த ஃபிட்ஸ் வருது பாத்தீங்களா, அந்த மாதிரி நோய் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு மருந்துகள் கொடுத்தா கூட ஃபிட்ஸ் கண்ட்ரோல் ஆகாது. நாளுக்கு நாள் வந்து மோசமா போகும். அவர்களுக்கு ஒரு அவர்களுக்கே தீர்வு கொடுக்கும் வகையில ஒரு டயட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லோ கார்ப் டயட், அதாவது கீட்டோ டயட் தான். ஏன்னா கொழுப்பு சார்ந்த உணவுகள் அதிகமாக எடுத்து எவ்வளோக்கு எவ்வளோ கார்போஹைட்ரேட்டை நம்ம கம்மி பண்றோமோ இந்த நரம்புகள் வந்து நல்ல வந்து ஒரு பலன் கொடுக்கும். அவங்களுக்கு வந்து என்ன தரும் அப்படின்னா ஸ்ட்ரென்த் தரும். இதனுடன் அடிஷ்னலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிடேஷன். ஸோ நம்ம மெடிடேஷன் பண்ணும்பொழுது நம்மளோட அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு சீரான நிலைக்கு வந்து வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணும். அடுத்து வீட்லேயே ஒரு அருமையான குடிநீர் இருக்கு, கஷாயம். நம்ம வச்சு குடிச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த நரம்பு தளர்ச்சி, ஆக்சுவலா பார்க்கின்சன்ஸையும் இதுல எடுத்துக்கலாம், வலிப்புகளையும் இதுல எடுத்துக்கலாம். அதே மாதிரி யூஸ்வலா சொல்லக்கூடியது பயம், பதட்டம், எக்ஸாம்னா கை கால் நடுக்கம் வர்றது, ஏதோ ஒண்ணு யோசிச்சோம்னா பயம் பதட்டம் வரவங்க இவங்க எல்லாரையுமே இந்த நரம்பு தளர்ச்சிக்குள்ள வந்து நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ அதற்கு அற்புதமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கை இலை கஷாயம். ஸோ இதுக்கு என்ன தேவை அப்படின்னா முருங்கை இலை, அடுத்து எள்ளு பிண்ணாக்கு, ஏலக்காய் வந்து எடுத்துக்கணும். முருங்கை இலை வந்து எவ்வளவு எடுக்கணும்னா நல்லா ஒரு கைப்பிடி முருங்கை இலையை வந்து எடுத்துக்கணும். இதனுடன் எள்ளு பிண்ணாக்கு நல்லா பொடி பண்ணிட்டு ஒரு 10 கிராம் வந்து எடுத்துக்கணும். ஏலக்காய் 5 கிராம் எடுத்துக்கணும், அதையும் தட்டிக்கணும். இது எல்லாவற்றையும் ஒரு சின்ன மண் சட்டியில போட்டுட்டு ஸோ அதனுடன் என்ன அப்படின்னா ஒரு 1/2 லிட்டர் 500 ml தண்ணீர் போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு ஒரு 150 ml வந்தா வடிகட்டி வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ எடுத்து எப்போ குடிக்கணும் அப்படின்னா தினமும் காலை வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வரணும். ஸோ இது மாதிரி தொடர்ந்து குடிக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிறது குறையாகும். நீங்க எந்த முறை மருத்துவம் ஃபாலோ பண்ணாலும் இதை எடுத்துக்கலாம். ஆனா எடுத்துக்கொள்ளும் முன்பு உங்க கல்லீரல் சிறுநீரகம் சீரா இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன் டாக்டர் அப்ப இதை எடுத்தா கல்லீரலும் சிறுநீரகமும் பாதிக்கப்படுமானா நிச்சயம் கிடையவே கிடையாது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு நிறைய மருந்துகள், உணவு முறைகள் எல்லாம் தவறா இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு அவங்களுக்கே தெரியறது இல்ல அவங்க கல்லீரலும் சிறுநீரகமும் பாதிக்கப்பட்டிருக்கணும். ஸோ இதை எடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு யாரிடமாவது நம்ம போறோம் ஒரு சிகிச்சை எடுக்க போறோம்னா ஏன் இந்த மாதிரி வந்துச்சுன்னா பொதுவா கேட்கிற கேள்வி என்னன்னா மாற்றுத்துறையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் நீங்க என்ன பண்ணீங்க, சித்தா மெடிசன்ஸ் எடுத்தீங்களா இல்ல அந்த உணவு முறை ஏதாவது ஃபாலோ பண்ணீங்களா அப்படின்னு. ஆமா முருங்கைக்கீரை சூப்பு குடிச்சேன் அப்படின்னோடனே அதனாலதான் உங்களுக்கு சிறுநீரகம் பாதிப்படைஞ்சது, அதனாலதான் உங்களுக்கு கல்லீரல் பாதிப்பு அடைஞ்சது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பழியை தூக்கி போட்டுருவாங்க. ஸோ நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தின் மீதும் இந்த அற்புதமான உணவு முறையின் மீதும் பழி வரக்கூடாது. அதற்காக தான் சொல்றேன். நீங்க அதை பார்த்துட்டு அது நார்மலா இருந்தா தாராளமா எடுத்துக்கோங்க, எந்த பிரச்சனையும் வராது. ஸோ ஈவன் இந்த நரம்பு சம்பந்தப்பட்டதுல நிறைய பேருக்கு பார்வை குறைபாடு கூட வரும். அவர்களுக்கும் இந்த முருங்கை இலை குடிநீர் வந்து நல்ல பலன் தரும். ஸோ நீங்க பலனை கண்டிப்பா அனுபவிப்பீங்க. அதை நீங்க பயன்படுத்தி பாருங்க, தெரியும். நரம்பு தளர்ச்சியை நம்ம ஒரு குறிப்பிட்ட கால அளவுல நம்ம சரியா வந்து அதை அணுகணும் அப்படின்னா ஈஸியா ரிவர்ஸ் பண்ணிடலாம். நன்றி.